இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வீடு தேடுபவர்ல மெயினா 99% கேட்குற லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் பக்கத்துல வீடு வேணுங்க அப்படின்னா. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட் டிராவல் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்ச ஒரு சூப்பரான லொகேஷன் தான் இந்த சூப்பரான 3 பிஹெச்கே வீடு அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால தெற்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சு கொடுத்து ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி லொகேஷன்ல தான் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூரோட டாப் ஸ்கூலான சுகுணா, சந்திரமாரி, என்ஜிபி இந்த மாதிரி பல ஸ்கூல்களுக்கு நடுவில் பிஏஜி, கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல், பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் ஒரு ஈஸியாக அவினாஷி ரோட அப்ரோச் பண்ணக்கூடிய லொக்கேஷன் தான் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. 16க்கு 16 என்ற கணக்கில் லிவிங் ஹால்லாம் கொடுத்து ஒரு பெட்ரூமா மாஸ்டர் பெட்ரூமா 2 பெட்ரூம் காம்பாக்ட் பெட்ரூமா கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி டைல் லே பண்ணி எலிவேஷனை ரொம்ப பார்த்தோன்னே யூனிக்கான டிசைனில் மைல்டான கலர் காம்பினேஷனில் எலிவேஷனை சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 அடி தாரோட வசதினா ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி லொகேஷனில் தான் இந்த வீட்டை விற்பனை கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்லேயே டெக்ஸ்சர் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகான டிசைனில் சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா பெரிய மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 10க்கு 18 என்ற கணக்கில் ஒரு பெரிய கார் தாராளமாக நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் லிமிட்டில் பில்டிங் அப்ரூவல்லாம் வாங்கி தான் இந்த சூப்பரான வீட்டை நமக்கு சேலுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஈசானி மூலையில் நார்த் ஈஸ்ட் மூலையில் கொடுத்துருக்காங்க. வீடு முள்ளுமே பார்த்தீங்கன்னா ஒயர் கட் பிரிக்கில் தான் இந்த வீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கிறனால எப்போவுமே உங்களுக்கு காற்றும் வெளிச்சமும் வர்ற அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை பார்த்தாலே தெரியுங்க 5க்கு 8 என்ற கணக்கில் சும்மா 5 அடிக்கு உங்களுக்கு மெயின் டோரை ரொம்ப டைமண்ட் டிசைனில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை சுற்றியுமே உங்களுக்கு கிரானைட் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குறது லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 என்ற அளவில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து லிவிங் ஹாலில் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கிளாஸ் விட்ரிஃபை டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லட்சுமி செராமிக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி ஒயிட் பேஸ்டு விட்ரிஃபை டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் ஏரியாவை 10க்கு 17 என்ற கணக்கில் ஓப்பன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப்புக்கெலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து டேபிள் டாப்புக்கு சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டைல் ஒர்க் லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடு தான் கட்டுறதுக்கு டைம் இல்லைங்க, பட் வீட்டோட இன்டீரியர் பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு டைம் இருக்குன்னு ஒரே ரீசனுக்காக கஸ்டமைஸ்டு இன்டீரியருக்காக இந்த வீடை பார்த்தீங்கன்னா அன்ஃபர்னிச்சர் வீடாக தான் விற்பனைக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்கள் டிசைன் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் டோர் கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 11 அடி கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 என்ற கணக்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஆர்பி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைல் பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா பிராண்டட் சிமெண்ட்லேருந்து ஸ்டீல்லேருந்து ஒயர் கட் பிரிக்லேருந்து எல்லாமே குவாலிட்டியான பிராண்டட் மெட்டீரியல் கொண்டு தான் கட்டியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. சைடு வால்க்கெல்லாம் மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ப்ளசன்ட் லுக்கை கொடுக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 11 அடி சீலிங் ஹைட்டுனால பெட்ரூமோட டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10க்கு 20 என்ற கணக்கில் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக 2 சைடு உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அன்ஃபர்னிஷ்டு வீடாக பார்க்குறதுனால தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. பட் இந்த வீட்டுக்கு உங்கள் கஸ்டமைஸுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர் பண்ணால் இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் யூனிக்காகவும் இருக்குங்க. இந்த பாத்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 8 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுமே டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்காக கொடுக்குது. வாலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2x4 விட்ரிஃபை டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. கன்சீல்டு பாத்ரூம் ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்த லிவிங் ஹால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே 16க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமை ஃபாலோ பண்ணி அட்டாச்சு பாத்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. லென்த்தியாக இருக்கனால வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை செப்பரேட் பண்ணி மைல்டாக பிளெயின் டிசைனில் உங்களுக்கு டைல் ஒர்க் லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனை சுற்றி மினிமம் ஒரு 10 ஸ்கூல் வித்தின் 1 or 2 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பீக்கான லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பால்கனி ஏரியா 10க்கு 16 என்ற கணக்கில் பால்கனி ஏரியாவை கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டயத்தை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இந்த பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க, சுற்றியுமே நிறைய குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் நிறைய பங்களா வீடுகளுக்கு நடுவில் தான் இந்த சூப்பரான வீடை சேலுக்கு கொடுத்துருக்காங்க. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் தீமில் உங்களுக்கு டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்கிரீட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் காலாப்பட்டி ரோட்டில் NGP காலேஜ் பக்கத்தில் தாங்க இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,00,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். லோன் போகக்கூடிய வசதி ஏற்பாடுகள் நம்மளே பண்ணி கொடுக்கலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்து வைக்கிறக்கான மேடையுமே கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடு எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக உங்களுக்கு கூலிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.